Hello friends, நான் உங்க நவீன். இது நம்ம ஒன்லி தமிழ் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம டயாபெட்டிஸ் அப்படின்னா சர்க்கரை நோய் அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். சர்க்கரை நோய் அப்படின்னா வந்து டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் இல்லைன்னா நீரிழிவு நோய் இல்லைன்னா டயாபெட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளட் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ நம்ம பிளட்டோடைய குளுக்கோஸ் லெவல், அதாவது குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதுதான் டயாபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படிலாம் இன்க்ரீஸ் ஆகுது நம்ம பிளட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு மூலியமாக தான் அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. என்னென்ன சாப்பாட்டு மூலியமாக எப்படிலாம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சர்க்கரை நோய் வர்றதுக்கு காரணம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாடியில் வந்து பேங்க்ரியாஸ் இருக்கும், அதாவது வந்து கணையம் சொல்லுவோம். இந்த கணையம் தான் வந்து நம்ம இன்சுலின் அப்படின்ற ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. இந்த இன்சுலினோடைய குறைபாட்டினாலேயோ இல்லை வந்து இன்சுலினோடைய வீரியம் கம்மியாக இருந்துச்சுன்னா தான் சர்க்கரை நோய் வரும். இது வந்து 2 டைப்ஸ் ஆஃப் டயாபெட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைப் 1ல என்ன பண்ணால் இன்சுலின் வந்து செக்ரீட் ஆகாது, அவ்வளோவா வந்து இன்சுலின் செக்ரீட் ஆகாது இந்த கணையத்துலேருந்து. இது இன்சுலின் எப்படி செக்ரீட் ஆகுதுன்னா பேங்க்ரியாஸ், இது வந்து கணையத்தில் பேங்க்ரியாட்டிக் டக்ட்ஸ்னு இருக்குது, இதில் வந்து பீட்டா செல்ஸ் தான் வந்து இந்த இன்சுலினை வந்து செக்ரீட் பண்ணுது. இன்னொன்று டைப் 2 டயாபெட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் வந்து செக்ரீட் ஆகும், அதோட வீரியம் வந்து கம்மியாக இருக்கும். இதுதான் வந்து டைப் 2 டயாபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர்த்து 3வதாக ஒரு டயாபெட்டிஸ் இருக்குது. அது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெக்னென்சி லேடியெலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, இது 3rd பர்சன் மூலயமா வரும். ப்ரெக்னென்சி லேடிக்கு வந்து இந்த டயாபெட்டிஸ் வரும், அதாவது இன்சுலின் செக்ரீஷன் வந்து சில டைமில் ஒர்க் ஆகாமல் போகலாம். இந்த ஒர்க் வந்து அதாவது ப்ரெக்னென்சி முடிஞ்ச டெலிவரி ஆனவுடனே இந்த இன்சுலின் வந்து இந்த க்யூர் ஆகிடும். ஸோ இந்த நம்ம வந்து இந்த பாடியில் குளுக்கோஸ் லெவல் சொன்னோம்ல, இது எங்கே என்ன எதாலய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கல்லீரல் லிவர்னு சொல்லுவோம். அந்த லிவர் தான் வந்து நம்ம பாடியில் இருக்கிற குளுக்கோஸ் லெவலை வந்து செக்ரீட் பண்ணுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி இந்த குளுக்கோஸ் தான் பண்ணி எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். மற்ற செல்ஸ்க்கு இந்த ஆர்கன்ஸ்க்கு நம்ம பாடியில் இருக்கிற இந்த குடல் எல்லாத்துக்கும் இதான் சப்ளை பண்ணுறது. ஹார்ட் மூலியம் எல்லாவுடைய பிளட்டும் வந்து சர்க்குலேட்ஸ் வந்து இதுதான் வந்து குளுக்கோஸ் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ நம்ம குளுக்கோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் ரெண்டு வந்து மோனோசாக்ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. மோனோசாக்ரைட்னா சிங்கிள் மாலிகுல்ஸ் தான் அந்த குளுக்கோஸில் இருக்கும். ஃப்ரக்டோஸ்க்கும் குளுக்கோஸ்க்கும் மோரோவர் ஒரே சிமிலாரிட்டியோட ஸ்ட்ரக்சர் தான், அதாவது 2 ட்வின்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் பட் வந்து ரெண்டும் வந்து வேறு மெட்டபாலிசம் ஆக்டிவிட்டியில் வந்து யூஸ் பண்ணுது. அதாவது இன்சுலின் செக்ரீஷனில் வந்து குளுக்கோஸ்க்கு ஒரு பங்கும் ஃப்ரக்டோஸ்க்கு ஒரு கன்வர்ஷனான மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரக்டோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸை விட ஃப்ரக்டோஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சுகர் அதாவது ஸ்வீட்னஸ் வந்து அதிகமாக தரும். ஸோ நம்ம ஃப்ரக்டோஸை சாப்பிடலாமே, ஏன் குளுக்கோஸை சாப்பிட வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரக்டோஸ் அப்படின்றது வந்து அதையே நம்ம ஃப்ரக்டோஸும் சாப்பிட்டாலும் குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும். அந்த நம்ம கன்வெர்ட் பண்ணுறது ஒரு ஆக்டிவிட்டி தான் வந்து லிவர் யூஸ் பண்ணுது. ஸோ ஃப்ரக்டோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுலலாம் இந்த ஃப்ரக்டோஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ் இருக்கும்போது பழங்கள் எல்லா பழங்கள்லையும் ஃப்ரக்டோஸ் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரக்டோஸ் சாப்பிட்றதுனால நமக்கு என்னன்னா ஸ்வீட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும், ப்ளஸ் வந்து ஃப்ரக்டோஸோடைய கான்சன்ட்ரேஷன் வந்து குளுக்கோஸோடைய கான்சன்ட்ரேஷனோட கம்மியாக இருக்கும். ஸோ இந்த கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு குளுக்கோஸ் லெவல் ஏறாது, டயாபெட்டிஸ்க்கு சான்ஸ் இல்லை. ஸோ ஆனால் ஏன் நம்ம வந்து இதை சாப்பிட்றது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரக்டோஸ் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, இந்த ஃப்ரக்டோஸ் வந்து டைரெக்டாக வந்து நம்ம பாடிக்கு எனர்ஜியாக போகுது, இந்த குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும்போது ஃப்ரக்டோஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரக்டோஸ் வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும்போது 2 மாலிகுல்ஸ் ஆஃப் குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகுது, அதாவது கான்சன்ட்ரேஷன் வந்து குளுக்கோஸோட அதிகமாக கான்சன்ட்ரேஷன் ஆகுது. ஸோ இந்த இது ஃப்ரக்டோஸாக சாப்பிட்ற மூலிமா கான்சன்ட்ரேஷன் அதிகமாக ஆகுதுனால என்ன ஃபங்க்ஷன் நமக்கு ஆகுதுன்னா ஃபேட் மாலிகுல்ஸை பிளட்டோட ஃபேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, இன்சுலினை கூட இன்க்ரீஸ் பண்ணுது செக்ரீஷன். ஆனால் இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சென்சிட்டிவிட்டியை கம்மி பண்ணதுனால டயாபெட்டிஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வர சான்சஸ் இருக்குது. அதனால தான் வந்து டாக்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த டயாபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரக்டோஸ் ஏன் சாப்பிடக்கூடாது, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட வைக்க வேண்டியதானே, ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இது வந்து 2009லே வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து கலிஃபோர்னியாவில் கண்டுபிடிச்சிருக்காரு. யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா டேவிஸ் அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. இந்த யூனிவர்சிட்டியில் 2009ல் ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காரு, இந்த மாதிரி ஃப்ரக்டோஸ் வந்து குளுக்கோஸாக டபுளாக கான்சன்ட்ரேஷன் அதிகமாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்ட்டு ஒரு கான்செப்டில் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரக்டோஸை மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் ஃப்ரூட் சாப்பிட்டா நல்லது தான், பட் வந்து லோ ஃப்ரக்டோஸ் அப்படின்ற ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, சில ஃப்ரூட்ஸ் அது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ லோ ஃப்ரக்டோஸ் அப்படின்ற ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிவி,
பனானா, ப்ளூபெரிஸ், இந்த நாகப்பழம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நாகப்பழம். கோவா கூட சில பேர் சாப்பிடுவாங்க கொய்யா பழத்தை. பனானா கூட அந்த வாழைப்பழத்தை கூட என்ன பண்ணணும்னா சிறிய வாழைப்பழத்தமாக சாப்பிடணும். அதுக்காக பெரிய வாழைப்பழம் அதில் அப்படின்னு சாப்பிட்டிங்கன்னா அதில் வந்து அதிகமாக ஃப்ரக்டோஸ் இருக்கும். ஸோ சின்ன சின்ன வாழைப்பழமாக சாப்பிடணும். ஃப்ரக்டோஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தர்பூசணி இருக்குல்ல, வாட்டர் மெலான், இது சாப்பிடக்கூடாது. இந்த ஆப்பிள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. கிரேப்ஸ் கூட சாப்பிடலாம், ஏன்னா வந்து லோ ஃப்ரக்டோஸ் தான். கோக்னட் சாப்பிடலாம், பட் கோக்னட்டோடைய சுகர் சாப்பிடக்கூடாது. கோக்னட் சுகர்னு ஒரு சுகர் இருக்கும், அதை சாப்பிடக்கூடாது. இப்போ வந்து ஃப்ரக்டோஸ் உடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சுக்ரோஸ், லாக்டோஸ், மால்டோஸ், இந்த மாதிரி நிறைய சுகர் மாலிகூல்ஸ் இருக்கு. அதை பற்றி பார்க்கலாம் என்னன்ட்டு. இந்த சுக்ரோஸ் இருக்கு பார்த்தீங்களா, சுக்ரோஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றோம் பார்த்தியா சுகர், இது வந்து டைரெக்டாக வந்து இப்போ சுகர் கேன்லேருந்தோ அது வந்து கிடைக்கிறது. இது வந்து கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணி இந்த ஒயிட்னிங் பண்ணுறதுக்கு தான் இந்த சுகர் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து இது எதால் கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரக்டோஸும் இருக்குது, இதில் வந்து குளுக்கோஸும் இருக்குது, ப்ளஸ் ஆனால் வந்து டபுள் டைசாக்ரைட்ஸாக இருக்குது, மோனோசாக்ரைட்ஸாக இல்லை, சரிங்களா. அதனால தான் வந்து இந்த சுகர்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு டயபிட்டிஸ் அதிகமாக இருக்கும், சக்கரை நோய் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலில் பார்த்தீங்கன்னா லாக்டோஸ் அப்படின்ற ஒரு சுகர் மாலிகூல்ஸ் இருக்கும். இது வந்து லாக்டேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் நம்ம உடம்புல இருந்தால் இது வந்து ஈஸியாக வந்து கன்வெர்ட்ஸ் ஆகிக்கும் அப்படின்ற பட்சம் இந்த பால் குடித்தா நிறைய பேருக்கு அலர்ஜி வருது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அது வந்து இந்த லாக்டேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த பால் குடித்தா அது வரும். அந்த லாக்டோஸ் அப்படின்ற சுகர் வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். அதாவது மால்டோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிம் பாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனாக எடுத்துக்கிறேன் இந்த ஊற வச்ச இந்த தானியங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஜெர்மினேட் சீட்ஸ்ன்றது, அதில் வந்து இந்த மால்டோஸ் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ இது கூட மால்டோஸ் அப்படின்றது கூட டைசாக்ரைட்ஸ் தான். 2 குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் இருக்குது. ஸோ ஒரு குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து யூஸாக இருக்கும். அந்த 2 குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் வந்து கொஞ்சம் கன்வர்ஷன் ஆகும்போது கொஞ்சம் நம்மளுடைய பிளட் குளுக்கோஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. நம்ம இந்த குளுக்கோஸை ஏன் சாப்பிட்றோம், இந்த குளுக்கோஸ் சாப்பிட்றதுனால தான் நம்மளுக்கு சுகர் வருது, சக்கரை நோயெல்லாம் வருது. ஏன் நம்ம இதை சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடி ஃபுல் எனர்ஜியும் வந்து குளுக்கோஸ் தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது மைட்டோகாண்ட்ரியா அப்படின்றோம். இதில் டைரெக்டாக இந்த குளுக்கோஸ் போய் செக்ரேட் ஆகி யூஸ் பண்ணுறது, நம்ம எனர்ஜியாக யூஸ் பண்ணுறோம். இந்த எனர்ஜி தான் என்ன பண்ணுறோன்னா ஒரு செல்ஸுக்கும் ஒரு பாடியோட ஆர்கனுக்கும் இந்த குளுக்கோஸ் தான் அனுப்புது. ஸோ குளுக்கோஸ் தான் நம்மளுடைய பாடியை வந்து எனர்ஜியாக மெயின்டைன் பண்ணுது. இப்போ ஆன்கோயிங் ரிசர்ச்சில், அதாவது கரண்ட் ரிசர்ச்சில் ஃப்ரக்டோஸ், குளுக்கோஸ் அதெல்லாம் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்னவா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் தரேன். அதை வேணால் போய் பாருங்கள். சயின்டிஸ்ட்லாம் இப்போனா என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு யூஸாக இருக்கும். இந்த குளுக்கோஸ், அதாவது குளுக்கோஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன தெரியுமா இருக்கும், அந்த குளுக்கோஸ் வந்து எனர்ஜியாக வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த எனர்ஜியாக எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும், நம்ம பாடியில் கொழுப்பு சத்துன்னு சொல்லுவோம், ஃபேட். அங்கங்கே நிறைய பேர் ஃபேட்டாக இருப்பாங்க. இதெல்லாம் வந்து எல்லாமே எனர்ஜி தான். அவங்க எந்த எனர்ஜியும் யூஸ் பண்ணாதனால, அதாவது நடந்து போகாதனால, இல்லை அப்படியே எதுனா கம்பெனியில் எதுனா ஒரு சேர்லேயே உட்காந்துட்டு இருப்பாங்களே, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த எனர்ஜி நம்ம சாப்பிட்ற ஃபுட்லேருந்து குளுக்கோஸே போகுது இல்லை, இந்த எனர்ஜி அப்படியே தான் இருக்கும். இந்த எனர்ஜி வந்து ஃபேட்டாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நம்ம எப்பப்பெல்லாம் இந்த ஃபேட்டை வந்து நடந்தோ இல்லை எதுக்காச்சும் யூஸ் பண்ணோம்னா இந்த ஃபேட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அதனால தான் இந்த ஸ்லிம்மாக வராங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த குளுக்கோஸ் வந்து யூஸ் பண்ண நம்ம ஃபேட்டெல்லாம் வந்து லாஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ வந்து நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது தான். ஸோ இந்த யூஸ் பண்ணாத ஃபேட்லாம் வந்து குளுக்கோஸாக வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அதெல்லாம் வந்து ஃபேட் இல்லை, அதில் குளுக்கோஸ் தான். ஸோ அது என்ன ஃபுல்லாக உங்கள் பாடி ஃபுல்லாக எனர்ஜி தான். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்துடாதீங்க. யூஸ் பண்ணலைன்னா உங்களோட பிளட் குளுக்கோஸ் லெவல் ஏறி உங்களுக்கு டயாபிட்டிஸ் வந்துடும். உங்களுக்கு டயாபிட்டிஸ்னால் நிறைய இந்த சக்கரை நீரிழிவு நோயின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த நீரிழிவு நோய் வந்து உங்களுக்கு வந்துடுச்சுன்னா சின்ன புண்ணு வந்தால் கூட உங்களுக்கு நல்லாவாது. ஸோ உங்களுடைய இதை எப்படி குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா நடங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு ஃபுல்லாக வந்து குளுக்கோஸாக ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த குளுக்கோஸ் டெய்லி யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணாமல் இருந்துடாதீங்க. எல்லாத்தையுமே மெக்கானிசமாக நீங்களே தானாக மெக்கானிசமாக யூஸ் பண்ணுங்கள். எதுவும் வந்து ஈஸியாக போகணும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸில் போனால் கூட பைக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க, நடந்து போங்க. ஈஸியாக வந்து குளுக்கோஸ் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸாக இருக்கும். உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.